ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு எம்மியான மோட்டிச்சூர் லட்டு தான். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். 1 கப் போல் கடலை மாவு தேவைப்படும். அதே அளவு சீனி எடுத்துக்கோங்க, ஒயிட் சுகர். இதுக்கு 2 பிஞ்ச் போல் ஏலக்காய் பொடியும் ஆரஞ்சு கலர் தான் வேணும் மோட்டிச்சூர் லட்டுக்கு. ஸோ ஆரஞ்சு கலர் எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் நெய் தேவைப்படும். நான் வந்து அமுல் கீ எடுத்துருக்கிறேன். இப்போது ஒரு பவுலில், மிக்சிங் பவுலில் 1 கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க. ஒரு 2 பிஞ்ச் போல் கலர் எடுத்துக்கோங்க. இது வந்து ஆரஞ்சு கலர் தான் போடணும் இதுக்கு. இது கூடவே நீங்கள் எடுத்து வச்சுருந்த தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து 1 கப் மாவுக்கு எனக்கு 1.25 கப் தண்ணி ஆச்சுது. அதில் ஃபஸ்ட்டு 3/4 கப் தண்ணி சேர்த்துருக்குறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபுல்லாக கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மொத்தமாக 1.25 கப் தண்ணி எனக்கு தேவைப்பட்டுச்சு. இந்த மாதிரி இருக்கும் மாவு. இப்போது நான் வந்து எண்ணெயில் கடலெண்ணெய் எடுத்துருக்கிறேன். 1.5 ஸ்பூன் நெய் ஊற்றினீங்கன்னா நல்லா ஃப்ளேவராக இருக்கும். சூடானதும் டீ அரிக்கிற அரிப்பில் மாவு ஊற்றி இந்த மாதிரி தட்டி ஃபுல்லாக ஊற்றிடுங்க. அப்போ உங்களுக்கு குட்டி குட்டியான பூந்திஸ் வரும். அதில் ஏதாவது கட்டி இருந்ததுன்னா நம்ம கை வச்சு பொடிச்சு விட்டுடலாம். நல்லா கிறிஸ்பியாக தான் இருக்கும் பிடிக்கும்போது. இப்போது இது ஒரு 1/2 மினிட்டில் பொரிஞ்சிரும். இந்த மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துருங்க. இப்போது நம்ம பூந்திஸ் எல்லாம் ரொம்ப அழகாக ரெடியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டியாக அழகாக பூந்தி வந்திருக்கு. இப்போது சீனி இருக்குல்ல, 1 கப் சீனி எடுத்தோம்ல, அதுக்கு 1/2 கப் தண்ணி போட்டு இந்த சீனியை நல்லா கரைய வச்சுருங்க. ஜஸ்ட்டு சீனி வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கரைஞ்சால் போதும். கரைஞ்ச உடனேயே நம்ம எந்த சீனியும் தெரியாதப்போ நம்ம பூந்தி எல்லாத்தையும் உள்ள சிம்மில் வச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சீனி பாகு ஃபுல்லாத்தையும் இந்த இது வந்து உரியணும். அந்த அளவுக்கு சிம்லே வச்சு நல்லா கிண்டி விடுங்க. அதுக்கு ஒரு 4 நிமிஷம் ஆகும். அதில் நடுவுலையே நான் வந்து ஏலக்காய் தூளும் போட்டுட்டேன். அப்போ நல்லா ஃப்ளேவராக இருக்கும். ஒரு 2 பிஞ்ச் ஏலக்காய் தூள் போதும். இப்போ நல்லா அந்த சீனி பாகு எல்லாத்தையும் இது உறிஞ்சு இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி ஆற விட்டுருங்க. நல்லா கை பொறுக்கிற சூட்டுக்கு ஆறுனதுக்கு அப்புறமா லட்டு உருட்டிக்கோங்க. அழகாக நீங்கள் அழுத்தி பிடிச்சிங்கன்னா சூப்பரான லட்டு தயார். நீங்களும் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த மோட்டிச்சூர் லட்டு வந்து நல்ல நெய் மணத்தோடு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஸ்மைலிங்.